सत्सङ्गत्वे निस्सङ्गत्वं निस्सङ्गत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा. அதிஷ்டானத்தினுடைய அஜ்ஞானம் அந்த ரஜதம் தெரியறதுக்கு காரணம், அதிஷ்டானத்தினுடைய ஞானம் ரஜதம் தெரியாம போறதுக்கு காரணம், அந்த பிரம நிவர்த்திக்கு காரணம் இருக்கிறதுனாலே ரஜத ஜானம்னு சொல்ற இடத்துல அந்த ஜானம் அதிஷ்டானமாக இருந்தால் நீ சொல்றபடி அப்ப அந்த தியானம் தெரியாம போனது ரஜதம் தெரியறதுக்கு காரணம். ரஜத தியானம் தெரிஞ்சுடுத்துன்னு சொன்னா அந்த ரஜத தியானமே நிவர்த்தி ஆகணும் அப்படின்னு ஒரு ஆபத்தி வரும். இது உனக்கு இஷ்டம் இல்லை. ரஜத தியானம் தெரிஞ்சுடுத்துனா ரஜத தியானம் போனான்னு ஏதாவது உண்டா? அதனாலே இந்த ரஜதத்துக்கும் அதனுடைய தியானத்துக்கும் அத்தியஸ்த அதிஷ்டான பாவ சம்பந்தம் சொல்றது தப்பு. அதாவது தியானம் அதிஷ்டானம், விஷயம் அதுல அத்தியஸ்தம்னு சொன்னது. இன்னொன்னு, அந்த அத்தியஸ்தம் தெரியும் போது அந்த அதிஷ்டானத்தோடு தாதாத்மியமாக தெரியும். புரோவர்த்தி ரஜதம், ரஜதம் இல்லை சுக்தி. ஆனா அந்த புரோவர்த்தியில தாதாத்மியமாக இப்ப தெரியக்கூடியது ரஜதம். அப்படியானால் எப்படி தெரியறது? நிஜமான சுக்தி எப்படி இது சுக்தின்னு தெரியுமோ புரோவர்த்தியாக, அதே மாதிரி இந்த ரஜதம் தெரிகிறது. இது ரஜதம், இதம் ரஜதம் அப்படின்னு தெரியுறது இல்லையா? அதாவது அந்த அதிஷ்டானாம்சம் அந்த அத்தியஸ்தாம்சத்துல தொடர்ந்து தெரியும். அப்படியானால் தியானத்துல ரஜதம் அத்தியஸ்தம்ங்கிற பட்சத்துல தியானம் ரஜதம்னு வரட்டுமே. அப்படி யாருக்கும் தெரியறது இல்லை. தியானம் வேற, தியானத்துல தெரியக்கூடிய ரஜதம் வேறேன்னு தெரியறதே தவிர தியானமேதான் ரஜதம்னு தெரியல. அங்க நீங்க திருஷ்டாந்தத்துல பார்த்தீங்கன்னா அதிஷ்டானமே தான் அதுன்னு தெரியும். அதிஷ்டானம்னு சுக்தி வச்சுட்டோம். அப்ப எதிர்த்தா போல இருக்கிறது சுக்தி, அதுவாகவே ரஜதம் தெரிகிறது பிராந்தியில, அத்தியஸ்தம் தெரிகிறது. ஆனால் தியானம் அதிஷ்டானமாக இருந்தால் தியானமே அந்த ரஜதம்னு தெரியணும். அப்படி யாருக்கும் தெரியறதில்லை. தியானம் வேற ரஜதம் வேறன்னு தான் தெரியுது. ஆகையாலையும் தியானத்துக்கும் அதனுடைய விஷயமான ரஜதாதிகளுக்கும் அத்தியஸ்த அதிஷ்டான பாவ சம்பந்தம் சொல்றது தவறு அப்படின்னு பூர்வபக்ஷம். தியானம் ரஜதம் இது பிரதீதி பிரசங்காச்ச இது நச்ச வாக்கியம். அந்த நச்சங்கிறத இங்க சேர்த்துக்கணும் வாக்கியம்ல. இந்த ரெண்டு தோஷத்துக்கும் சமாதானம் சொல்லணும். ரஜதாகார விருத்தியவச்சின்ன சைதன்யஸ்ய ரஜத பிரமாதிஷ்டானத்வ அனபியுபகமாத் இடமம்சாவச்சின்ன சைதன்யமேவது ரஜத பிரமாதிஷ்டானம் தச்ச தைவாத் ரஜதாகார விருத்தியவச்சின்ன சைதன்யம் அப்படி ந ஏதாவதா பிரமாதிஷ்டானத்வே ததபேக்ஷா. இதுவரை அவன் கேட்டது என்கிட்ட ரெண்டு விதமான தியானம் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கல. தியானம் அப்படின்னா எந்த தியானத்துல நான் அத்தியாசம் சொல்றேங்கிறது அவனுக்கு தெரிஞ்சுக்கல. அதாவது விருத்தி ஜானம் ஒண்ணு, சைத்தன்ய ரூப ஜானம் ஒண்ணு. விஷயத்துக்கு ஞானத்துல அத்தியாசம்னு சொன்னால் விருத்தி தியானத்துக்கும் விஷயத்துக்கும் அத்தியாசம் கிடையாது, அத்தியஸ்த அதிஷ்டான பாவமும் கிடையாது. அந்த சைத்தன்ய ரூப ஜானத்துக்கும் விஷயமான ரஜதத்துக்கும் தான் அத்தியஸ்த அதிஷ்டான பாவ சம்பந்தம் சித்தாந்தி சொல்ற. விருத்தி ஜானமும் ஒரு மித்தியதாக, அதனால ரஜதம் போலத்தான் அந்த விருத்தி ஜானம். பிரமஸ்தலத்துல கூட அனிர்வச்சனீய க்ஷாதிவாதி பட்சத்துல அந்த அவித்யை ரஜதாகாரமாகவும் ரஜதாகார விருத்தி ரூபமாகவும் பரிணமிக்கிறது. அப்படின்னா விஷயமாகவும் விருத்தியாகவும் ஒரே வஸ்து, ஒரே அவித்ய பரிணாமத்தை அடையிறதுன்னு இவா சித்தாந்தம். அப்படின்னா அந்த விருத்தியில போய் அந்த இது அத்தியஸ்தம் சொல்ல முடியுமா? ரெண்டு சமான யோகக்ஷேமமான இருக்கு. அப்ப எதுல அத்தியாசம் சொல்லணும்? சைதன்யம்ங்கிற ஜானம் இருக்கே, அந்த ஜானத்துல தான் விஷயத்துக்கு அத்தியாசம் சொல்லணும் சித்தாந்தி. தியானம்னு சொன்னதுனால எதிராளிக்கு பிரமம் விடுறது. சரி, ஏதோ தியானம். ரஜத தியானம்னா விருத்தி ஜானத்தை எடுத்துன்னு இவ்வளவு பேசினார்.
பதில் என்ன சொல்றார்? ரஜதாகார விருத்தியவச்சின்ன சைதன்யம் ரஜதத்துக்கு அதிஷ்டானம்னு நான் சொல்லலே, ரஜத பிராந்தி வரத்துக்கு அதிஷ்டானம்னு சொல்லல. ஆனால் அந்த தியானம் சைத்தன்யம் ரஜதத்துக்கு அதிஷ்டானம்ங்கிறத நான் ஒன்றும் மாத்தல. அப்ப அது எப்படி நீங்க நிர்வாகம் பண்றீங்க? இந்த இடத்துல ரஜதம் ரஜதாகார விருத்தின்னு ரெண்டு இருக்கு. இந்த ரெண்டு இடத்துலயுமே சைத்தன்யம் வியாபகமாக இருக்கிறதுனால இதமம்சாவச்சின்ன சைத்தன்யம் அந்த விருத்தியவச்சின்ன சைத்தன்யம் அப்படின்னு ரெண்டு ஆகுது. இப்ப பிரத்யக்ஷ ஸ்தலத்துல என்ன ஆகும்னு கேட்டா, விருத்தியவச்சின்ன சைத்தன்யத்துக்கும் விஷயாவச்சின்ன சைத்தன்யத்துக்கும் பேதம் இருக்காது. காரணம், விருத்தியும் அந்த விஷயமும் பரஸ்பரம் சம்பந்தமாக இருக்கும். விருத்தி ஒரு இடத்துல விஷயம் ஒரு இடத்துல தனித்தனியாக இருக்காத பட்சத்துல இந்த ரெண்டு நாளையும் அவச்சின்னமா இருக்கக்கூடிய சைத்தன்யம் ஒன்னாக போயிடும். எல்லா இடத்துலயுமே பிரத்யக்ஷ ஸ்தலத்துல இப்படி ஒரு நியமம். அந்த விஷயாவச்சின்ன சைத்தன்யமும் விருத்தியவச்சின்ன சைத்தன்யமும் தனித்தனியாக வெவ்வேறாக இருக்காது. ரெண்டு உபாதியும் தனித்தனியா ஒன்னோட ஒன்று சம்பந்தப்படாம இருந்தாதான் விருத்தியவச்சின்ன சைத்தன்யம் இது, விஷயாவச்சின்ன சைத்தன்யம் அது அப்படின்னு பிரிக்க முடியும். சேர்ந்து கொடுத்தனா முடியாது. இப்ப இங்க பிரத்யக்ஷ ஸ்தலத்துல என்ன ஆகுது? இதமம்சாவச்சின்ன சைத்தன்யமும் அந்த விருத்தியவச்சின்ன சைத்தன்யமும் வேறு இல்லை. இப்போ ரஜத தியானம்னு சொல்லக்கூடிய தியானம் எது? விருத்தியவச்சின்ன சைத்தன்யம். வெறும் விருத்தி இல்லை, விருத்தியில பிரதிபிம்பிக்கக்கூடிய சைத்தன்யம் சொல்லுங்கோ, இல்ல விருத்தி அவச்சின்ன சைத்தன்யம்னு சொல்லுங்கோ, அதுதான் ரஜத தியானம்னு நான் சொல்லக்கூடிய தியானம். இந்த தியானம் இருக்கே, இந்த தியானத்துல நான் ரஜதத்துக்கு அத்தியாசம்னு சொல்ல வரல. அந்த இதமம்சாவச்சின்ன சைத்தன்யம் இருக்கே, அதுலதான் அந்த ரஜதத்துக்கு அத்தியாசம். இதம்னு எதை சொல்றோம்? போல இருக்கக்கூடிய வஸ்து சுக்தி. அந்த சுக்தியவச்சின்ன சைத்தன்யத்துல தான் அத்தியாசம் சொல்றேன், அதுதான் அதிஷ்டானம். ஆனால் இப்போ இந்த சமயத்துல, அதாவது ரஜத பிரத்யக்ஷம் வரும் காலத்துல அந்த சுக்தியவச்சின்ன சைத்தன்யமும் ரஜதாகார விருத்தி அவச்சின்ன சைத்தன்யமும் ஒன்னாக இருக்கு. அப்ப என்னாச்சு? இந்த ரெண்டு சைத்தன்யமும் ஒண்ணுன்னு சொன்னால் அந்த ரஜதம் எந்த சைத்தன்யத்துல அத்தியாசமாகி இருக்கோ அதிஷ்டான சைத்தன்யம், அந்த அதிஷ்டான சைத்தன்யமே தான் இப்ப விருத்தியவச்சின்ன சைத்தன்யமாகவும் இருந்துருக்கு. அப்படியானால் விருத்தியவச்சின்ன சைத்தன்யம்னு சொல்லப்படுற அந்த ரஜத தியானத்துக்கும் அதுல தெரியக்கூடிய விஷயமான ரஜதத்துக்கும் என்ன சம்பந்தம்னு சொன்னா அத்தியஸ்த அதிஷ்டான பாவ சம்பந்தம் தான் இல்லையா? இதமம்சாவச்சின்ன சைத்தன்யம் அந்த ரஜதத்துக்கு நிஜமான அதிஷ்டானம், அதுலத்தான் அந்த ரஜதம் அத்தியஸ்தமாயிருக்கு. அந்த இதமம்சாவச்சின்ன சைத்தன்யமே தான் இப்ப அதை தெரியற காலத்துல விருத்தியவச்சின்ன சைத்தன்யம்னு சொல்லப்படுற ரஜத தியானமாகவும் இருக்கு. அப்படியானால் ரஜத தியானத்துக்கும் ரஜதத்துக்கும் என்ன சம்பந்தம்னா, நான் சொன்னதுல என்ன தப்பு? இந்த சைத்தன்யத்துல தான் அது அத்தியாசமா இருக்கு, இதுதான் அதிஷ்டானமாக இருக்கு. இப்போ தனித்தனியா இருந்துட்டா நான் சொல்லல. இந்த மாதிரி சமயத்துல அதுவே அதிஷ்டானம்னு சொல்லலாம். ஆனால் ரஜதாகார விருத்தியவச்சின்ன சைத்தன்யம்ங்கிற ரூபத்துல அது அதிஷ்டானம் இல்லை. இதே சொல்லணும், ஒரே அந்த அதிஷ்டானம் தான், ஒரே சைத்தன்யம் தான் அதிஷ்டானம். ஆனா அது எந்த ரூபத்துல அந்த ரஜதத்துக்கு அதிஷ்டான விஷயத்துக்கு அதிஷ்டானம் ஆகிறது அப்படின்னு பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது இதமம்சாவச்சின்ன சைத்தன்யம் அப்படிங்கிற ஒரு ரூபத்துல தான் அது ரஜதத்துக்கு அதிஷ்டானம் ஆகுமே தவிர அந்த விருத்தியவச்சின்ன சைத்தன்யங்கிற ரூபத்துல அதிஷ்டானம் ஆகாது. விருத்தியவச்சின்ன சைத்தன்யமாக இருக்கு, அது இந்த இடத்துல அப்படி இருக்கே தவிர இந்த ரூபத்துல அதுக்கு அதிஷ்டானத்துவம் கிடையாது. இதை சொல்றாங்க. ரஜதாகார விருத்தியவச்சின்ன சைத்தன்யத்திய ரஜத பிரமாதிஷ்டானத்துவ அனபிபகமா. நீ சொல்ற மாதிரி ரஜதாகார விருத்தியவச்சின்ன சைத்தன்யம் ரஜத பிரமத்துக்கு அதிஷ்டானம் அப்படின்னு நான் சொன்னால், அப்படின்னா அந்த சைத்தன்யம் தெரியாம இருக்கிறது அந்த ரஜத பிரமத்துக்கு காரணம். அந்த சைத்தன்யம் தெரிஞ்சா ரஜதம் போயிடும், ரஜத தியானம் போயிடும் அப்படின்னு ஆபத்தி வரும். நான் அப்படி சொல்லல. இதமம்சாவச்சின்ன சைத்தன்யமேவது ரஜத பிரமாதிஷ்டானம் தீர்மானமா போட்ட. இதமம்சாவச்சின்ன சைத்தன்யம் தான் ரஜத பிரமத்துக்கு அதிஷ்டானம். அப்ப அது தெரிஞ்சா ரஜத ஜானம் போகும், அது தெரியாட்டா ரஜத ஜானம், அதனுடைய அஜ்ஞானம் தான் ரஜத ஜானத்துக்கு ஹேத்து. தச்ச
தெய்வாத் ரஜதாகார விருத்தியவச்சின்ன சைத்தன்யம் அபி. இப்போ இந்த ஸ்தலத்துல அந்த இதமம்சாவச்சின்ன சைத்தன்யமே ரஜதாகார விருத்தியவச்சின்ன சைத்தன்யமாகவும் ஆகிவிட்டது. ந ஏதாவதா பிரமாதிஷ்டானத்துவே ததபேக்ஷா. இப்போ அது ஒரே சைத்தன்யம் இதமம்சாவச்சின்னமாகவும் ரஜதாகார விருத்தியவச்சின்ன சைத்தன்யமாகவும் இருக்கேங்கிறதுக்காக ரஜதாகார விருத்தியவச்சின்ன சைத்தன்யம்ங்கிற ரூபத்துல அது பிரமத்துக்கு அதிஷ்டானம்னு ஒத்துக்க முடியாது. இந்த அபேட்சை அதுக்கு கிடையாது. தஸ்ய பிரம விரோதி சுக்தித்வாதி ஆகாரேண அஜ்ஞானம் பிரமகாரணம் தேன ஆகாரேண ஞானம் பிரம நிவர்த்தகம். இன்னும் நம்ம சொன்னான், அதிஷ்டானம் தெரியாட்டா பிராந்தி வரும், அதிஷ்டானம் தெரிஞ்சா பிராந்தி போகும். நீங்க இதமம்சாவச்சின்ன சைத்தன்யம் இருக்கே, இதுதான் அதிஷ்டானம்னு சொன்னா அதுதான் இப்ப தெரியுறதே. இதமரஜதம்னு நன்னா தெரியுறது, தெரிஞ்சா பிராந்தி போகணுமே. அது தெரியாம இருக்கும்போது பிராந்தி வரணும், அது தெரிஞ்சு கொடுத்தனா பிராந்தி போகணும். ஆனா இங்க அப்படி இல்லை. இதமம்சமே தெரியலேன்னு சொன்னா பிராந்தி கூட வராது. இதுத்தா போல ஒண்ணு இருக்குங்கிறதே அவனுக்கு தெரியலேன்னு வச்சுட்டோம்னா அப்ப இதம் ரஜதம்ங்கிற பிராந்தி வராது. இப்ப தெரிஞ்சுட்டு இருக்கு, ஆனாலும் பிராந்தி கூடவே இருக்கு. அப்படி இருக்கும்போது இதமம்சாவச்சின்ன சைத்தன்யத்தையே நீ எப்படி அதுக்கு அதிஷ்டானம்னு சொல்லலாம்னா அதுக்கு இவர் சொல்றார், இதமம்சாவச்சின்ன சைத்தன்யம் தான் அதிஷ்டானம், அது இல்லைன்னு சொல்லல. ஆனா அது எந்த ரூபத்துல தெரிஞ்சின்றால், எந்த ரூபத்துல அது தெரிஞ்சின்றா பிராந்தி போகும் அப்படிங்கிறத பார்க்கணும். தஸ்ய பிரம விரோதி சுக்தித்வாதி ஆகாரேண அஜ்ஞானம் பிரமகாரணம். ஞானம் அஜ்ஞானம் இது ரெண்டுமே சவிஷேகம், ரெண்டுமே சப்பிரகாரகம். அதாவது பிரகாரம் விசேஷம் எல்லாம் சொல்றோம் இல்லையா, எல்லாமே உண்டு. இந்த வஸ்து எனக்கு இந்த ரூபமாக தெரிகிறது, அதே வஸ்து இந்த ரூபமாக தெரியல. வஸ்து தெரிகிறது, வஸ்து தெரியறது, ஆனா வஸ்து தெரியல. ஒரு ரூபத்துல தெரியறது, இன்னொரு ரூபத்துல அதே வஸ்து தெரியல. அப்படின்னா என்னாச்சு, ஒரு ரூபத்துல அந்த வஸ்து தெரியும், இன்னொரு ரூபத்துல அது அஜ்ஞானத்துக்கு விஷயமாகவும் இருக்கலாம். இப்ப இங்க இதம் அவச்சின்ன சைத்தன்யம் எந்த ரூபத்துல தெரியுறதுன்னா இதம்னு தெரியுறது, ரஜதம்னு தெரியுறது, இப்படி எல்லாம் தெரியுறது. ரஜத பிரமத்தை நிவர்த்தி பண்ணணும்னா அது எந்த ரூபத்துல தெரியணும், சுக்தின்னு தெரியணும். அந்த அந்த சைத்தன்யம் இதமவச்சின்ன சைத்தன்யம் சுக்திவச்சின்னமாக தெரியணும், சுக்தின்னு தெரியணும். அப்படி தெரியலையோ சுக்தித்வேன ஆகாரூபேன அந்த வஸ்து தெரிஞ்சதுன்னா அப்பதான் அந்த பிராந்தி நிவர்த்தி ஆகும். வேற எந்த ரூபத்துல தெரிஞ்சாலும் பிரயோஜனம் இல்லை. அது தீர்மானமா சொல்லியிருக்கா. நீ வேற வேற ரூபத்துல அதையத்தான் பார்த்தேன்னு சொன்னாலும் எந்த ரூபத்துல பார்த்தாலும் இந்த பிராந்தி நிவர்த்தி ஆகாது. இந்த ரூபத்துல பார்த்தால் பிராந்தி நிவர்த்தி ஆகும். அந்த ஒரே ஒரு ரூபம் தான் அங்க பிரம நிவர்த்திக்கு காரணமாக வேண்டிய ரூபமானது. இப்ப இதம்னு சொல்லுங்கோ, பலபலம் இருக்குன்னு சொல்லுங்கோ, என்ன வேணாலும் சொல்லுங்கோ, ஆனால் இந்த பிராந்தி நிவர்த்தி ஆகணும்னு சொன்னா இது சுக்தின்னு தெரிஞ்சாதான் போகுமே தவிர, ஏன்னா ரஜதம்னு சொல்றதுக்கு அந்த ஆகாரம் விரோதியா இருக்கணும். அதுக்கு விரோதம் இல்லாத வேற ரூபத்துல எல்லாம் தெரிஞ்சு பிரயோஜனம் இல்லை. அதனால பிரம விரோதி சுக்தித்வாதி ஆகாரேட தஸ்ய அஜ்ஞானம் பிரம காரணம். அந்த அதிஷ்டானம் இந்த ரூபத்துல தெரியாம போறதுங்கிறது இருக்கே, அஜ்ஞானம் இருக்கே, அந்த அஜ்ஞானம் தான் பிரமத்துக்கு காரணம். தேன ஆகாரேன ஜானஞ்ச, எந்த ஆகாரத்துல அது தெரியாம போனதோ, அதாவது எந்த ரூபத்துல அது அஜ்ஞானத்துக்கு விஷயமாகிறதோ அந்த ரூபத்துல தியானம் வரணும். அந்த தெரியாத விஷயம் தெரியணும். அப்படி தெரிஞ்சா அந்த ரூபத்துல தெரிஞ்சா சாந்தி நிவர்த்தி ஆகும். இப்போ ரஜதம் தெரியற காலத்துல அந்த அதிஷ்டானம் எந்த ரூபத்துல தெரியணுமோ அந்த ரூபத்துல தெரியல, இதம்னு தெரிஞ்சு பிரயோஜனம் இல்லை. அதனால சுக்தின்னு தெரியல, தெரியாததுனால ரஜதம்னு தெரிஞ்சுட்டு இருக்கு. சுக்தின்னு தெரிஞ்சாதான் அது போகும். அதனால என் மேல ஒரு ஆட்சேபமும் இல்லைன்ட்டான். அதையேவ ந ஞானம் ரஜதம் இது பிரமாகாரா பக்தி. அவன் இன்னொரு தோஷம் சொன்னான், அந்த ஞானம் தான் அதிஷ்டானம் சொன்னா ஞானம் ரஜதம்னு தான் தெரியணும் அப்படின்னு கேட்டான். அப்படி தெரியாது. ஏன்னா இதமம்சாவச்சின்ன சைத்தன்யம் தான் அதிஷ்டானம்னு சொன்னேன். ஞானம்னு சொல்லும் போது விருத்தியவச்சின்ன சைத்தன்யம், விருத்தியவச்சின்ன சைத்தன்யம் அதிஷ்டானம் கிடையாது. தனியா பார்த்தேன்னா விருத்தியவச்சின்ன சைத்தன்யம் அதிஷ்டானம் இல்லை. இதமம்சாவச்சின்ன சைத்தன்யமே விருத்தியவச்சின்ன சைத்தன்யமாக இருக்கிறதுனால அது அதிஷ்டானம் சொல்ல வேண்டியிருக்கு. இல்லாட்டா
அந்த அது அதிஷ்டானம் கிடையாது. அதனால ஞானமே ரஜதம் அப்படின்னு தெரியணுங்கிற அவசியம் எனக்கு கிடையாது. அதான் அதையேவ ந ஞானம் ரஜதம் இது பிரமாகார ஆபத்தி. விருத்தியவச்சின்னத்தைவ ஞானத்வா. ஞானம்னா விருத்தியவச்சின்ன சைத்தன்யத்தை தான் நம்ம இப்போ ஞானம்னு பேசுறோம். தஸ்யச்ச அதிஷ்டானத்வ அபாவா. அந்த சைதன்யம் அதிஷ்டானம்னு சொல்லலையே. அதிஷ்டான தாதாத்மியேனச்ச ஆரோப்பிய பிரதீதி இது இதம் ரஜதமித்யேவ பிரமாகாரா. அதிஷ்டானம் எதுவோ அதோட தாதாத்மியம் அத்தியஸ்தத்துக்கு உண்டு. இது அதிஷ்டானம் இல்லை. இது சொன்னா கொஞ்சம் விபரீதமா சொல்ற மாதிரிதான் இருக்கு. ரஜத ஜானத்துக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டுட்டு வரைக்க ரஜத அத்தியாசம் தான் சொல்லிட்டு வந்தார். சொன்னா மாட்டின்றார். அப்படி சொன்னால் இதுதான் அதிஷ்டானம் சொல்றதுக்கு இதனுடைய அஜ்ஞானம் இதனுடைய ஞானம் தானே அந்த ரஜத பிரமம் உண்டாறதுக்கும் அது போகிறதுக்கும் காரணமா இருக்கணும் அப்படின்னு கேட்டார். உடனே மாத்தினார்னு சொன்னா சைத்தன்யத்தை வச்சுன்னு நான் பேசுறேன், விருத்தியை வச்சுன்னு நீ பேசுறேன். சைத்தன்யங்கிறது இதமும் அவச்சின்ன சைத்தன்யம். சைத்தன்யம் ஒண்ணு. விருத்தியவச்சின்னமாகட்டும் இடம் விஷயாவச்சின்னமாகட்டும் அது ஒரே வஸ்து சைத்தன்யம். நீங்க உபாதியை வச்சு பிரிச்சு பேசுறீங்களே தவிர வஸ்துல அது ஒண்ணுதானே. அப்படி வச்சுட்டு ரஜதாகார விருத்தியவச்சின்னமான அந்த சைத்தன்யத்துக்கும் அதுக்கும் அத்தியஸ்த அதிஷ்டான பாவ சம்பந்தம் சொல்லணும். ஆனா ரஜதாகார விற்த்திங்கிறது அந்த அதிஷ்டானமாகறதுக்கு தேவைன்னு வச்சுக்க கூடாது. வாஸ்தவமா அந்த சைத்தன்யத்துக்கும் அந்த இதுக்கும் என்ன சம்பந்தம்னா அத்தியஸ்த அதிஷ்டான பாவ சம்பந்தம்னு சொல்லணுமே தவிர ரஜதாகார விற்த்திங்கிற வேஷத்துல அந்த சைத்தன்யத்தை விற்த்தியவச்சின்ன சைத்தன்யம்ங்கிற இந்த வேஷத்துல அது அதிஷ்டானம்னு சொல்லக்கூடாது. சொன்னா அவன் சொன்ன ஆபத்து இருக்கு சொல்ற. அப்புறம் இன்னொரு கேள்வி. நானும் घटादेहे स्वसन्निकृष्ट इंद्रियजन्य स्वज्ञानात् पूर्वं सत्वेन तत्र अध्यासो नयुक्तः. இவர் சொல்லிட்டார் இவ்வளவு தூரம். ஆனால் இது அவருக்கு தெரியாது, கேட்கிறவர் முன்னாடியே கேட்டு வச்சிருக்காரு. அதனால இந்த கேள்வி ஞானத்துல ரஜதத்துக்கு அத்தியாசம்னு சொல்றேன். ஞானத்துல ரஜதத்துக்கு அத்தியாசம்னு சொன்னா ஞானம் வந்ததுக்கு அப்புறம் தானே அந்த ரஜதமே உண்டாகணும். ஞானம் வரத்துக்கு முன்னாடியே விஷயம் இருக்கே. லௌகிக வியாபகாரிகமான விஷயத்த இருக்கிற விஷயத்த நீங்க பாக்குறீங்களே தவிர நீங்க பாக்குறதுனால விஷயம் வந்ததுன்னு சொல்ல முடியாது. அப்படியானால் நீங்க பாக்குறதுக்கு முன்னாடியே விஷயம் இருக்கு. அது எதுக்காக ஒத்துக்கணும்? இந்த ஞானமே அந்த விஷயத்தோடு என்னோட இந்திரியத்துக்கு சம்பந்தம் ஏற்பட்டு அதனாலதான் உண்டாயிருக்கு, அந்த காரணத்தாலதான் உண்டாயிருக்கு. அப்ப ஞானம் வரத்துக்கு முன்னாடி அந்த விஷயம் இல்லாட்டா எப்படி இந்திரிய சன்னிகர்ஷம் விஷயத்தோடு ஏற்பட முடியும்? எப்படி இந்த ஞானமே பிறக்காத போயிடுமே. ஆகையால நிச்சயமா ஞானம் வரத்துக்கு முன்னாடியே விஷயம் இருக்குன்னு சொல்றோம். அப்படியானால் இதுக்கு முன்னாடியே இருந்துட்டு இருக்கக்கூடிய அந்த விஷயம் அப்புறமா வரக்கூடிய ஞானத்துல அத்தியஸ்தம்னு எப்படி சொல்றது? அப்படியானா ஞானம் வரத்துக்கு முன்னாடி அது எங்க இருந்தது? அது முன்னாடி எங்க இருந்ததோ அங்கே இருக்கலாமே ஞானம் வந்ததுக்கு அப்புறமும். அதனால ஞானம் அதனுடைய ஞானம் இருக்கே, அந்த ஞானத்துல அதனுடைய விஷயம் அத்தியஸ்தம்னு சொல்றது தப்பு. ஏன்னா ஞானம் வரத்துக்கு முன்னாடியே அந்த வஸ்து இருந்துட்டு இருக்க விஷயம் அது ஞானத்துல அத்தியாசம்னு சொல்லக்கூடாது. அத்தியாசம்னு சொன்னா அதிஷ்டானம் முன்னாடி இருக்குன்னா ஆரோக்கியம் அப்புறமா வரணும். ஆரோக்கியம் முதல்ல இருந்தே இருக்கு, அதிஷ்டானம் பின்னாடி வருதுங்கிறது எப்படி ஒத்துக்க முடியும் தான் கேட்கிறார். நானும் घटादेहे स्वसन्निकृष्ट इंद्रियजन्य स्वज्ञानात् पूर्वं सत्वेन சொன்ன கடம், அந்த கடத்தோடு இந்திரியத்துக்கு சன்னிகர்ஷம், இந்திரிய சன்னிகர்ஷம் கடத்தோடு சம்பந்தப்பட்ட இந்திரியம் அந்த கடஞானத்தை உண்டு பண்றதுக்கு முன்னாடியே அந்த கடம் இருந்துட்டே இருக்கு. அதனால தத்ர அந்த இந்திரியத்தினால உண்டு பண்ணப்பட்ட அந்த ஞானத்துல அந்த கடத்துக்கு அத்தியாசம்னு சொல்றது சரியில்லை. தத்ர அத்தியாசோ நயுக்தः. நச்ச யா घटेन्द्रिय सन्निकर्षज्या वृत्तिः तया घटो न प्रकाश्यः येन च प्रकाश्यः घटाधिष्ठान चैतन्येन न तत् सन्निकर्षजम् इति वाक्यम्. சித்தாந்தி பட்சத்துல கேட்டான், நீ இப்படி இன்னும் தப்பா சொல்றியே, இது அவருக்கும் தெரிஞ்சிருக்கு. ஏன்னா இது ரொம்ப பிராச்சீனமாகவே இந்த பிரக்கிரியெல்லாம் வந்தாச்சு. அத்வைத சித்திகாரர் வரதுக்கு முன்னாடியே இதெல்லாம் நிறைய பிரசித்தி ஆயிடுச்சு, விவரணாச்சாரியர்ல இருந்து ஆரம்பிச்சு. அதனால நடுப்புற அதையும் எடுத்து விட்டுக்கிறார் பூர்வபக்ஷி. இந்த இந்திரியம் கடத்தோடு சம்பந்தப்பட்டு ஞானத்தை உண்டு பண்ணினதுன்னு சொல்றதே, அது என்னத்தை உண்டு பண்ணினது? விருத்திய உண்டு பண்ணினது. ஞானம்னா அங்க நீங்க சொல்றது விருத்தி.
அது கடேந்திரிய சன்னிகர்ஷத்தினால உண்டாகக்கூடியது விருத்தி. கடத்தை பிரகாசப்படுத்துறது விருத்தி இல்லை. ஏன்னா விருத்தியும் கடத்தை போல ஒரு ஜடம் தான். ஜட பதார்த்தம் இன்னொரு ஜடத்தை எப்படி பிரகாசப்படுத்த முடியும்? இது பிரகாசமா இருந்தா இன்னொன்னு பிரகாசப்படுத்த முடியும். அப்படி இருக்கும்போது நீங்க என்ன சொல்லணும்? சைத்தன்யம்னு சொல்லணும். சைத்தன்யம்னு சொன்னா அது ஏற்கனவே இருக்கு. அது இந்திரிய சன்னிகர்ஷத்தினால வந்தது இல்லை. கடத்துக்கு அதிஷ்டானமான சைத்தன்யம் கடத்தை பிரகாசப்படுத்துறது. அப்படியானால் அந்த சைத்தன்யத்துக்கும் கடத்துக்கும் அத்தியஸ்த அதிஷ்டான பாவம் சம்பந்தம் அப்படின்னு சொல்றதுல ஒரு ஆபத்தும் இல்லை. விருத்தி அந்த கடத்தை பிரகாசப்படுத்தல. ஏன்னா விருத்தி ஒரு ஜடம். அந்த விருத்தியில விருத்தி தான் கடம் வந்ததுக்கு அப்புறம் வந்திருக்கு இந்திரிய சன்னிகர்ஷத்தினால. அதுல நான் கடத்துக்கு அத்தியாசம் சொல்லவும் இல்லை. இப்படி இருக்கும்போது நீ இந்த மாதிரி கேள்வி கேட்க முடியாதுன்னு கேட்டான். யா கடேந்திரிய சன்னிகர்ஷ ஜா விருத்தி தயா கடோ ந பிரகாஷ்ய. அப்புறமா வந்த விருத்தி கடத்தை பிரகாசப்படுத்தல. ஏனச்ச பிரகாஷ்ய கடாதிஷ்டான சைத்தன்யேன. அப்ப எதுக்கு கடத்தை தெரியப்படுத்துறதுன்னா கடத்துக்கு அதிஷ்டானமா இருக்கக்கூடிய சைத்தன்யம் தான் கடத்தை பிரகாசப்படுத்துறது. அதுதான் ஏற்கனவே இருக்கே. ந தத் சன்னிகர்ஷஜம். ஏற்கனவே இருந்தால் அதுல அத்தியாசம் சொல்றதுல ஒரு கஷ்டமும் இல்லை. இதுக்கு பூர்வபக்ஷி பதில் சொன்னார், விருத்தி அதிரிக்த ஞானே மானாபாவா. இந்திரிய சன்னிகர்ஷத்தினால் எது உண்டாகிறதோ அதுதான் தியானம். அதை தவிர ஏற்கனவே தியானம் இருக்குன்னு சொல்றியே, அது எப்படி ஒத்துக்க முடியும்? முன்னாடியே தியானம் இருக்குன்னா நமக்கு இந்திரியங்கள்லாம் என்னத்துக்கு அப்புறம்? அதான் இருந்துட்டே இருக்கேன் நித்திய சைத்தன்யம். அதனால சக்குராதி பிரமாணங்கள் எதை உண்டு பண்றதோ அதுதான் தியானம்னு சொல்லணும். அது விருத்தியை உண்டு பண்றதுன்னு சொன்னா அப்ப விருத்தி தான் தியானம். விருத்தி அதிருப்தமாக இன்னொரு தியானம்னு ஒண்ணு இருக்குங்கிறதுக்கு ஒரு பிரமாணமும் கிடையாது. அதை ஒத்துக்க முடியாது. அது மாத்திரம் இல்ல, நீங்க சைத்தன்யம் தியானம் இருக்குன்னு சொல்றீங்களே, சைத்தன்யம் தியானம்னு அப்படி சொல்லவே முடியாது. அப்படி சொன்னா ஒரு அஜ்ஞானம்னே ஒண்ணு இருக்க முடியாது. விருத்தி தானே உங்களுக்கு அஜ்ஞான நிவர்த்தியாருது. அஜ்ஞான நிவர்த்தி தியானத்தினால வருதுங்கிறத எல்லாரும் ஒத்துக்கணுமோ இல்லையோ? அப்ப விருத்தி வந்தாத்தான் அஜ்ஞான நிவர்த்தி ஆறுதுன்னு சொன்னா அஜ்ஞானத்தை நிவர்த்தி பண்ணக்கூடிய தியானம் எது? நீங்களே கண்டுபிடிச்சுக்கலாம், விருத்தி தான். ஆக அஜ்ஞானத்தை எது நிவர்த்தி பண்ணக்கூடிய சக்தி உள்ளதாக இருக்கோ அது தியானம். அப்படி சொல்ல வந்தா விருத்தி தான் தியானம். அப்ப விருத்தி தான் பிரகாசப்படுத்துறதுன்னு சொல்லணும். விருத்தி வராட்ட அஜ்ஞானம் போகாது. அதனால விருத்தியை தியானம்னு சொல்லணும். விருத்தியை காட்டிலும் வேறானதாக ஒரு தியானம்னு சொல்றதே தப்பு. அந்த மாதிரி ஒண்ணும் இருக்கிறதுக்கு பிரமாணம் இல்லை. அதான் சொல்றார், அஜ்ஞான நிவர்த்தேரபி தத ஏவ பாவா. அஜ்ஞான நிவர்த்தியும் அந்த விருத்தி ரூப ஜானத்திலே விற்த்தினால்தான் உண்டாகிறது. அகண்டாகார விற்த்தின்னு ஒண்ணு வேணுங்கிற இது சேன்னா விற்த்தியுதயாத் பிராக் அஜ்ஞாதார்த்த சித்தியர்த்தம் விற்த்தியதிரிக்த ஞானஸ்ய அவசியம் அபியுபேயத்வாத். இந்த கேள்விக்கு நாம என்ன பதில் சொன்னோம்னு சொன்னா, நமக்கு சாட்சி ஞானம்னு ஒண்ணு உண்டு, விற்பி ஒண்ணு உண்டு. விற்பி நிஜமான ஞானம் இல்லை. ஆனா விற்பி சைத்தன்யத்தோட சேர்ந்து அது தியானமாக ஆயிடுறது. தியானம்ங்கிற பேர் வாங்கிடுறது. விவரணத்துல அந்தகரண விருத்தவு ஞானத்துவோபசாரா அப்படின்னு விவரணத்துல வந்திருக்கு. அப்படின்னா அந்த அந்தகரணம் விற்த்திக்கும் தியானம் நிஜமான சைத்தன்யத்துக்கும் ஒரு அபேதாபியாசம் இருக்கிறதுனால அந்த விற்த்தியே தியானமாக நமக்கு தெரியுது. அது இருக்கட்டும். ஆனால் இதை தவிர்த்து அது ரெண்டு தினசாம சொல்லலாம். விற்த்தியவ சின்ன சைத்தன்யம் இந்திரிய சன்னிகர்ஷத்தினால உண்டாகிறதுன்னு சொல்லும் போது அந்த விற்பி உண்டாகிறத வச்சுட்டு தான் அதை சொல்லணும், சைத்தன்யம் உண்டாகிறது. சரியா? விற்பி உண்டானத்தினால சைத்தன்யம் உண்டாகணும்னு சொன்னா அந்த விற்த்திக்கும் சைத்தன்யத்துக்கும் அபேதாத்தியாசம் இருந்தா தான் இந்த விற்த்தியில இருக்கக்கூடிய தர்மங்கள்லாம் அதுல வர முடியும். இல்லையா? விற்பி உண்டானால் சைத்தன்யம் உண்டாகிறது. விற்பி உண்டானால் எப்படி உண்டாகும்? விற்த்தியும் சைத்தன்யமும் ரெண்டும் ஒன்னாக நமக்கு தெரிஞ்சால், அந்த அத்தியாசம் இருந்தால், அப்பதான் விற்த்தியில வரக்கூடிய இந்த உற்பத்தி விநாசாதி தர்மங்கள் சைத்தன்யத்துல தெரிய முடியும். தேக ஆத்மா மாதிரிதான். தேகம் உண்டாகிறதுனால தானே நமக்கு ஜென்மா, ஆத்மாவுக்கு ஜென்மா. தேகம் விநாசமாகிறதுனால தானே ஆத்மாவுக்கு மரணம் வருது. எப்படி வருது? தேகத்தையும் ஆத்மாவையும் ஒண்ணுன்னு நினைச்சுட்டு இருக்கிறதுனால. அது ஒண்ணுன்னு வாயால சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. அந்த அத்தியாசம் இருக்கிறதுனால தான் ஆத்மாவில அது தெரிய ஆரம்பிக்கிறது. இல்லையா? அதான் அந்த ரெண்டுக்கும்
தர்மி ரெண்டுக்கும் தாதாத்மியாத்தியாசம் இருந்தால் தர்மங்கள்லாம் மாறி மாறி தெரியும். இதுல உள்ளது அதுல, அதுல உள்ளது இதுலன்னு தெரியும். தர்மாத்தியாசம் வரும். இப்ப விற்த்தியில இருக்கக்கூடிய இந்திரிய சன்னிகர்ஷ ஜன்யத்துவம் உங்களுக்கு சைத்தன்யம் விற்த்திவச்சின்ன சைத்தன்யத்துல தெரியணுமானால் அந்த விற்த்திக்கும் சைத்தன்யத்துக்கும் தாதாத்மியாத்தியாசம் இருக்கு சித்தாந்தம். அதனாலதான் தெரிகிறது. அதை ரெண்டு தினசா வச்சுக்கலாம்னு எட்டு சித்திக்கார சொல்லியிருக்காரு. போதேத்தா விற்பி விற்பீத்தோ போதோவா தியானம். ரெண்டு இந்த விசேஷண விசேஷ பாவத்துல உங்க இஷ்டப்படி வச்சுக்கலாம்ட்டா. அந்த விற்த்தியோடு சேர்ந்த தியானம், போதகனா சைத்தன்யம், விற்த்தியோடு சேர்ந்த சைத்தன்யம் தியானம்னு சொல்லுங்க, அல்லது அந்த சைத்தன்யத்தோடு சேர்ந்த விற்பி. விற்பீத்தோ போதகா போதேத்தா விற்பிருவா. ஆக ரெண்டும் கலந்து மொத்தமா சேர்த்து நம்ம ஒரு தியானம்னு சொல்றோம். இதை வச்சிருந்து அந்தகரண விருத்து தியானத்தோபச்சாராத்து அப்படின்னு சொன்னாங்க. அங்கே தாதாத்மியாத்தியாசம் சொல்லியே ஆகணும். இப்ப இங்க என்ன ஆகுது, விருத்தியுதயாத் பிராக் அஜ்ஞாதார்த்த சித்தியர்த்தம் விருத்தியதிரிக்த ஞானத்தை அவசியம் அபிபே. இப்ப நாம என்ன இங்க சாதிக்கணும்னு சொன்னா, விருத்தியை தவிர்த்து விருத்திய கூட விருத்தியாதிகளை பிரகாசப்படுத்தக்கூடிய சைத்தன்யம் ஒண்ணு இருக்கு அப்படிங்கிறத சித்தம் பண்ணியாச்சுன்னா இந்த கேள்விக்கு பதில் வந்துடும். அதான் சாட்சின்னு சொல்றோம். சாட்சி ஞானம்னு ஒண்ணு தனியா இருக்குன்னு சொன்னா அதுக்கப்புறம் இந்த கேள்விக்கு பதில் வரும். இப்ப என்ன சொல்லணும், விற்த்திக்கு முன்னாடியே அந்த சாட்சின்னு தனியா இருக்கு அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது? சாதாரணமா 2-3 தினசா சாட்சியை சாதனம் பண்ணுவான். விற்பி விஷயத்தை தெரிவிக்கிறது. விற்பி எப்படி தெரிகிறது கேட்டா, விற்த்தியே எப்படி விற்த்தியை தெரிவிக்க முடியும்? அதனால விற்த்திக்கு தெரிவிக்கக்கூடியது இன்னொன்னு இருக்கணும், அதுதான் சாட்சி அப்படின்னு கொண்டு போறான். விற்பி அவசியம் தெரியறது, வரும்போது தெரிஞ்சு ஞானங்கிறது நமக்கு தெரியறது. அதனால அதை தெரிவிக்கக்கூடியது எதுவோ அது சாட்சி, அது தானாவே சுப்பிரகாசமா இருக்கு அப்படிங்கிறது ஒரு வழி. இன்னொன்னு என்னன்னா, நீங்க தெரியலேன்னு தெரிஞ்சுட்டு தானே அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக பிரயத்தனம் பண்றீங்க. ஏன் ஒரு விஷயம் தெரியலேன்னு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக பிரயத்தனம் பண்றேன். தெரியலேன்னு அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிறது எப்படி? தெரியலேன்னா மொத்தமா தெரியலேன்னு தானே விஷயத்த நீங்க தெரிஞ்சுக்கிறீங்கன்னு சொல்றீங்க இல்லையா? விஷயத்த தெரிஞ்சுக்கணும்னு உங்களுக்கு ஆசை வரணும்னு சொன்னால் தெரியலேன்னு அந்த விஷயம் தெரியணும். ஒரு விஷயம் தெரியலேன்னு சொன்னா அதை தெரிஞ்சுக்கணுங்கிற ஆசையும் வராது, ஜிக்ஞாசை வராது. அதனால ஜிக்ஞாசை வரணும்னா அந்த விஷயம் நமக்கு தெரியல அப்படிங்கிறது தெரியணும். அதை தெரியப்படுத்துறது என்ன? அது பிரமாணத்தினால தெரிஞ்சுக்க முடியாது. பிரமாணம் அப்பவே கொடுத்தோம்னா அப்புறம் தெரியலேங்கிறதே போட்டு தெரிய ஆரம்பிச்சிடும் இல்லையா? தெரியலேன்னு அந்த வஸ்து தெரியணும்னு சொன்னால் அதுக்கு எந்த ஞானம் உபயோகப்படுறதோ அதுதான் சாட்சி. அப்ப அது முன்னாடியே இருந்துட்டு அந்த வஸ்து பத்தி தெரியப்படுத்திடுறது. தெரியல பல விதமா தெரியுது. அது இருக்குங்கிறத சாதிச்சு கொடுத்துடுறது. தெரியாமலே நமக்கு ஒரு வஸ்து இருக்கு. அதுக்கப்புறம் இவன் பிரமாண வியாபாரம் பண்றான், கண்ணை திறந்து பார்க்கறான், எல்லாம் பண்றான். பிரமாணத்தை உபயோகப்படுத்தி அந்த விஷயத்தை தெரிஞ்சுட்டு அந்த அஜ்ஞானத்தை நிவர்த்தி பண்றான். இதுதான் நமக்கு சாதாரணமான பிரக்கிரியை. அப்படி பார்க்கும்போது இந்த விற்த்தியெல்லாம் சக்ஷுரின் பிரமாண வியாபாரம் அதனால விற்பி வரத்துக்கு முன்னாடியே அந்த வஸ்துவை தெரியப்படுத்தக்கூடியது ஒண்ணு இருக்கோ இல்லையோ, அதுதான் நான் சொல்லக்கூடிய சாட்சி சைத்தன்யம். அந்த சாட்சி சைதன்யத்தை நீ இல்லைன்னு சொல்லக்கூடாது, சொல்ல முடியாது. விற்பேகே அதிரிக்தம் சைத்தன்ய தியானமேவ நாஸ்தி எப்படின்னு நீ சொல்லிட்டு வந்திய. இதுதான் பிரமாணம் காமிச்சுட்டேன்னா நீ ஒத்துக்க வேண்டியதானே. பிரமாணம் சொல்லியாச்சுன்னா விஷயத்தை ஒத்துக்கணும். அதனால விருத்தி உதயாத் பிராக் அஜ்ஞாதார்த்த சித்தியர்த்தம், இந்த விஷயம் எனக்கு தெரியாதது, அஜ்ஞாதோயம் விஷயா அப்படின்னு தெரியறதுக்கு விருத்தி அதிரிக்த ஜானஸ்ய அவசியம் அபியுபேயத்வா, இந்த மாதிரி ஒரு தியானம் அவசியம் ஒத்துண்டாகும். அந்யதா, ஆனா இது கேவலம் அத்வைத சித்தாந்த மாத்திர பிரதேயமாக இருக்கு. மற்ற சாமானிய சாஸ்திரப்படி இப்படி ஒரு தியானம் அவருக்கு தெரியாது. சைத்தன்ய ரூப ஜானம் கேட்டா அப்படின்னா என்னது? இந்திரிய சன்னிகர்ஷாதிகள்னால எது உண்டாகிறதோ அதுதான் ஞானம். அதை தவிர்த்து இன்னொரு ஞானம் இருக்குன்னு சொன்னா தெரியாது விடுவார். அந்யதா தஸ்ய சாதகாபாவேன சசசிருங்க துல்லியதையா சன்னிகர்ஷ தஜ்ஜன்ய ஞான ஹேதுத்வேன பிராக் சத்துவகல்பனா நிஷ்பிரமாணிகி இஸ்யா. இல்லைன்னா இன்னொரு இது வரும். நீங்க அப்படி ஒரு சாமான்யமாக அந்த வஸ்து இருக்குங்கிறத தெரியப்படுத்தக்கூடிய ஒரு ஞானத்தை ஒத்துக்கலைன்னு சொல்லிட்டா
அதுக்கும் சசசிருங்கத்துக்கும் ஒரு வித்தியாசமும் இல்லை. சசசிருங்கம் நரவிஷானம் ஏதோ சொல்லுங்க. அசத்துக்கும் நீங்க பார்க்கக்கூடிய வஸ்து பார்க்கறதுக்கு முன்னாடி பார்க்கறதே அதுவே பிரமாணமா இருக்கு. ஆனா நீங்க பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த வஸ்துவை பத்தி கொஞ்சம் கூட தெரியாது இல்லையா, கொஞ்சம் கூட தெரிஞ்சுக்க முடியாது. அப்படி இருக்கும்போது அதை தெரிஞ்சுக்கணுங்கிற ஆசை சர்வதா வர முடியாது. கொஞ்சமாவது தெரிஞ்சா தானே உங்களுக்கு ஆசை வர முடியும். அதனால என்ன அப்ப அது இருக்குங்கிறதுக்கு பிரமாணமே இல்லை. இருக்குங்கிறதுக்கு பிரமாணம் இல்லைன்னா உங்களுடைய இந்திரியமானது நீங்க அந்த விஷயத்த பிரமாண வியாபாரம் பண்ண முடியாது. முதல்ல இருக்குன்னு தீர்மானம் பண்ணதுக்கு அப்புறம் சரி கண்ணை திறந்து அதை பார்த்து நிச்சயப்படுத்திப்போம் அப்படின்னு தோணும். இந்திரிய பிரமாண வியாபாரம் வரத்துக்கு வழி இல்லை. பிரமாண வியாபாரம் வரலன்னு சொன்னா உங்களுக்கு இந்திரிய சன்னிகர்ஷம் வராது. இந்திரிய சன்னிகர்ஷம் வரலன்னு சொன்னா மேற்கொண்டு தியானமே வராது. அதனால இதெல்லாம் வரத்துக்கு முன்னாடியே அதனுடைய சத்பாவம் ஏதோ ஒரு பிரகாசம் தெரியப்படுத்துறது, அதனால தெரிஞ்சு போறதுன்னு சொல்லணும். அப்படி சொல்றதுக்கு நீங்க ஒரு ஞானத்தை ஒத்துண்டுதான் ஆகணும். விருத்தியதிருப்த ஞானத்தை ஒத்துண்டாகணும். அதான் அந்நா சாதகாபாவேன சசசிருங்க துல்லியதையா சன்னிகர்ஷ தஜ்ஜன்ய ஜான ஹேதுத்வேன பிராக் சத்வகல்பனா நிஷ்பிரமாணிக்கு சார். நீங்க இதுவேற சொல்றீங்க. அந்த இடத்துல சன்னிகர்ஷம் வரணும்னா அந்த விஷயம் இருந்தா தான் வரும். அதனால விஷய சத்தா அஸ்தி அப்படிங்கிறது. அதே மாதிரி இந்த ஞானத்துக்கும் விஷயம் ஹேது. பிரத்யக்ஷ ஞானத்துல விஷயத்தை ஹேத்துன்னு சொல்றான் நையாயிக்கார். அது இருந்தா தான் பிரத்யக்ஷ ஞானம் வர முடியும் அப்படின்னு. அப்ப பிரத்யக்ஷ ஞானம் அது ஹேத்துங்கிறது எப்படி தெரிஞ்சுட்டே? ஞானம் வரத்துக்கு முன்னாடி அது இருக்குன்னு தெரிஞ்சாத்தானே அதை ஹேத்துவாக சொல்ல முடியும். காரிய நியத பூர்வவர்த்தித்துவம் தெரியறதுக்கு அப்புறமா வரக்கூடிய விருத்தி காரணம்னு சொல்றது சரியாக இல்லை. அதனால விருத்தியதிரிக்தமான ஞானம் ஒத்துந்துதான் ஆகணும். தஸ்மாத் யாதிருஷஸ்ய घटादेहे இந்திரிய சன்னிகர்ஷாஸ்ரயத்வேன ஞான காரணத்துவம் தாதிருஷஸ்ய சாதகம் கிஞ்சித் மானம் அவசியம் அபியுபேயம். இந்த கடம் விஷயமாக இருந்துட்டே மேற்கொண்டு தியானம் இந்திரிய சன்னிகர்ஷம் அதுல இருந்து வரக்கூடிய தியானம் எல்லாத்தையும் உண்டு பண்ணணும்னு சொன்னால் அப்பேற்பட்ட கடம் முன்னாடியே இருக்குங்கிறதுக்கு ஒரு பிரமாணம் ஒத்துண்டாகணும். இதை தவிர்த்து இன்னொரு பிரமாணம் ஒத்துண்டாகணும். அந்யதா அன்வயவியதிரேகயோர் அக்ரஹேன காரியகாரணபாவ அக்ரஹாத் சர்வ மான மேயாதி வியவஸ்தா உச்சித்தியத. அப்படி இல்லாட்டா லோக விவகாரமே போயிடும். சாதாரணமா காரியகாரண பாவம்ங்கிறது தெரிஞ்சுட்டு தான் நாம மேல்கொண்டு விவகாரம் பண்ண முடியுது. நெருப்பு சுடும் அப்படிங்கிறது அப்படின்னா என்ன? அந்த சுடுறது அந்த தாகத்துக்கும் அக்னிக்கும் காரியகாரண பாவம் முதல்ல புரிஞ்சுட்டாச்சுன்னா அதுக்கப்புறம் எங்க நீங்க நெருப்பு பார்த்தாலும் அது என்ன காரியத்தை பண்ணுங்கிறது நீங்க கண்டுபிடிச்சிக்க முடியும். அந்த மாதிரி ஒரு காரியத்துக்கு என்ன வேணும் இது காரணங்கிறத அவங்களால அனுமானம் பண்ணி தெரிஞ்சுக்க முடியும் இல்லையா? அந்த சாதனத்தை சம்பாதனம் பண்ண முடியும். போஜனம் பண்ணினா பசி தீரும் அப்படிங்கிறதும் காரியகாரண பாவம் தான். லோகத்துல நம்ம பார்க்கறது எல்லாத்துலயும் காரியகாரண பாவம் இருக்கு. இந்த காரியகாரண பாவம் தெரிஞ்சுக்கணும்னா இந்த காரியம் உண்டாகிறதுக்கு முன்னாடியே அந்த காரணம் இருக்குன்னு தெரியணும். அப்ப தியானம் அதனுடைய காரணம் இது ரெண்டுக்கும் காரியகாரண பாவம் தெரிஞ்சுக்கிறச்ச தியானம் வரத்துக்கு முன்னாடியே இது காரணம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அப்ப எப்படி தெரிஞ்சுக்கிறது? தியானம் வரத்துக்கு முன்னாடி தியானத்தினுடைய காரணத்தை தியானத்தினால எப்படி தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு கேட்டா அதுக்கு ஒரு தியானம் ஒத்துண்டாகணும். உற்பத்தி ஆகக்கூடிய ஞானத்தை காட்டிலும் வேறானதாக இன்னொரு ஞானத்தை நீங்க அவசியம் ஒத்துண்டாகணும். அதனால அப்பதான் காரியகாரண பாவத்தை கிரகிக்க முடியும். அப்பதான் மேல்கொண்டு விவகாரங்கள்லாம் நடக்கும். மான மேயாதி வியவஸ்தா இது பிரமாணம். இந்த பிரமாணத்தினால இந்த பிரமேயத்தை தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கறதெல்லாம் அப்பதான் சித்தமாகும். தச்சமானம் விற்பி ரூபம். விற்பி இனிமேதான் வரப்போறது. அதனால விற்பி ரூப தியானம் இதை சொல்லக்கூடாது. ததானியம் விற்பி காரண அப்பிரவருத்தே. அந்த சமயத்துல விற்பி இன்னும் உண்டாகல. ஏன்னா விற்த்தியை உண்டாக்கக்கூடிய பிரமாணம் இன்னும் வேலை செய்ய ஆரம்பிக்கல. அதனால தத் விலக்ஷணம் நித்தியம் ஸ்வப்பிரகாசம் ஏகமேவ லாகவாத். ஆமா, ஏகமேவ ஞானம் அபியுபேயம். அதுல சேர்த்துக்கணும். விற்த்தியை காட்டிலும் வேறானது, வித்தியாசமானது, அதாவது நித்தியம், அது உண்டாகக்கூடியது இல்லை. ஸ்வப்பிரகாசம், அதை பிரகாசப்படுத்துறதுக்கு இன்னொரு பிரகாசம் வேண்டியது இல்லை. அதனால ஸ்வப்பிரகாசம் ஏகமேவ, அது நானாங்கிறதுக்கு ஒரு பிரமாணமும் இல்லை. அதனால ஏகமாக இருக்கு. லாகவாத் ஏகம்னு ஒன்னா வச்சுக்கலாமா நிறைய வச்சுக்கலாமா? எது லகு? ஒன்னா வச்சுக்கிறது தான் லகு. லாகவாத் ஏகம்.
ஆத்மா ஒன்னா அநேகமா தெரியாத ஆத்மா நமக்கு அதை ஒன்னா வச்சுக்கிட்டா லகு, அதான் வச்சுக்கணும். லாகவா விற்த்திகத உற்பத்தி விநாச ஜடத்வாதிகி தத் அசம்ஸ்பர்ஷா. விற்த்தியில உற்பத்தி இருக்கு, விநாசம் இருக்கு, இது ஜடமா இருக்கு, இதோட சேர்ந்தாலும் இதெல்லாம் அதுல நிஜமாக சேராது. அதான் அங்க பாஷ்யத்தில் சொன்னார், தத்ரைவம் சதி எத்திர எதத்தியாசா தத்கிருத்தேன குணேன தோஷேனவா அணுமாத்திரேனாபி சகா சம்பத்தியதே. தெரியும் அப்படி உற்பத்தி விநாசங்கள்லாம் இருக்கிற மாதிரி, ஆனா அதுக்கும் கொஞ்சம் கூட சம்பந்தம் கிடையாது. ததேவச்ச நானாவித உபாதி சம்பந்தாத்து நானாவித வியவஹாரபாக் பவதி. அப்பேற்பட்ட ஒரு நித்திய ஞானம் சொன்னோமே, அதுவே பலவிதமான உபாதிகளோடு சேர்றதுனால உபாதி தாதாத்மியாத்தியாசா நானாவித வியவஹாரபாக் பவதி. என்ன சாட்சுசங்கிற ராசனங்கிற என்னென்ன விதமான உற்பத்தி விற்பி வந்து சேர்ந்து விடுறதோ அதுக்கு தகுந்தா போல அந்த தியானத்துக்கு பேரு அனுமிதிஹி உபமிதிஹி எல்லாம் பேர் வந்துடும். சாட்சிதான் ஞானம். விற்த்தியோட சேரும் போது அதுக்கு விசேஷ பேர் எல்லாம் வருது. அந்தந்த சக்ஷு கண்ணால உண்டான ஞானம் அப்படின்னு, ஒரு இந்திரியத்தினால உண்டானது, அனுமான பிரமாணத்தால உண்டான தியானம், அதுவேதான் பிராந்தியம். அவித்யா விருத்தி கலந்து வரும்போது அதுக்கே பிராந்திங்கிற பேரும் உண்டு வருது. அது வந்து பிராந்தியும் இல்லை, பிரமாவும் இல்லை, வெறும் ஞானம் அது. ததேவச்ச நானாவித உபாதி சம்பந்தாத்து நானாவித வியவஹாரபாத் பவதி நப இவ கட மணிக மல்லிகாதி உபாதி பேதேன. ஒரு கட்டம், அதை விட பெரிய பாத்திரம், வேற சின்ன பாத்திரம், இதெல்லாம் பார்த்தா அந்த அதுல வரக்கூடிய ஆகாசம் சின்னதா பெருசா எல்லாம் தெரியும். அதே மாதிரிதான் இருக்கும். தச்ச அஜ்ஞான சாதகத்வாத்து ஸ்வரூபதா ந அஜ்ஞான நிவர்த்தகம். இப்ப சொன்ன தியானம், இந்த ஞானம் அஜ்ஞானத்தை நிவர்த்தி பண்ண வேண்டியது தானே அப்படின்னு கேட்டா, இது அஜ்ஞானத்தை நிவர்த்தி பண்ணும். ஆனா வெறும் இருக்கிறச்ச பண்ணாது. இதோட விருத்தி கலக்கும் போது இதுதான் அஜ்ஞானத்தை நிவர்த்தி பண்ணும். இது வெறுனையே அஜ்ஞானத்தை நிவர்த்தி பண்ணி விடுத்தனா அப்புறம் அஜ்ஞானத்துக்கு இடம் இல்லாத போயிடும். அஜ்ஞான சாதகத்வா, இது அஜ்ஞானம் இருக்குங்கிறத தெரியப்படுத்தணும். இதுக்கு அது அந்த வேலை இருக்கு. அதனால இது அஜ்ஞானத்தை நிவர்த்தி பண்ணாது. அஜ்ஞானம் இருக்குங்கிறத காமிச்சு கொடுக்கும் இந்த ஞானம். தச்ச ஞானம் அஜ்ஞான சாதகத்வா, அஜ்ஞானம் இருக்குங்கிறத தெரியப்படுத்துறதாக இருக்கிறதுனால அந்த அஜ்ஞானத்தை ஒழிக்காது. அஜ்ஞான நிவர்த்தகம் இல்ல இல்ல, அஜ்ஞானம் இருக்குங்கிறத காமிச்சு கொடுக்கக்கூடியதாக இருக்கு. ஆமா, அந்த ஞானம் என்னன்னா சைத்தன்யம். நீங்க பிரமாணத்தை கொண்டு அஜ்ஞானத்தை இருக்கா இல்லையான்னு தேடி பார்க்கறேன்னு ஆரம்பிச்சேன்னா அஜ்ஞானம் காணாம போயிடும். வழக்கை கொண்டு வந்து இருட்டு இருக்கா இல்லையா பார்ப்போம்னு பார்த்தா அங்கங்க இருட்டு இருக்கும். பிரமாண ஞானம் வரும்போது போயிடும் அது. ஆனால் இந்த சாட்சி ஞானம் அதை இருக்கிறத காமிச்சு கொடுத்தோம். தெரியலேன்னு தெரியறது இல்லையா, ஒரு விஷயம் தெரியல அப்படின்னு தெரியறதா தெரியலையா? எப்படி தெரியறது? எந்த பிரமாணத்தால தெரியறதுன்னு கேட்டா பிரமாணம் தெரியலேன்னு தெரியறதுன்னு சொல்றோம். ஞானத்தினால தெரியலன்னு சொல்ல தெரியும். அது அனுபவிச்சது இல்லை. அதாவது பிரத்யட்சமாக அந்த சுடுங்கிறத அது அனுபவிச்சது இல்லை. ஆனா நீங்க சொன்னதுல இருந்து ஏதோ ஒண்ணு நடக்கும் போல இருக்கு, நடக்கும்ங்கிறத அது புரிஞ்சுக்கும். அது ஒரு ஞானம் தான். அது புரிஞ்சுக்கிறது இருக்கே, அது விருத்தி உபஞானம். பாஷ்யத்துல வருது, இந்த எனக்கு மார்பலிக்கிறது அஸ்திமே ஹிருதய சூலம் அப்படின்னு ஒருத்தன் சொல்றான். ஹிருதயத்துல வலி இருக்கு அப்படின்னு இப்படி சொன்னா கொஞ்சம் விற்பத்தி உள்ளவர்களுக்கெல்லாம் அவன் என்ன சொல்றான் அப்படிங்கிறது நல்லா புரியும். அவனுக்கு ஹிருதயத்துல இது இருக்கு, வலி இருக்குன்னு. ஆனா சொல்றவன் எப்படி அந்த வலியை அனுபவிக்கிறானோ அப்படி கேட்கிறவன் அனுபவிக்க முடியாது இல்லையா? கேட்கிறவனுக்கு தெரியாது, புரிஞ்சுக்கலாம். அது பரோட்ச ஞானம் அபரோக்ஷ ஞானம்ங்கிற வித்தியாசம் உண்டு. நெருப்ப தொட்டால் சுடும் அப்படிங்கிறது அனுபவிச்சு அந்த சம்ஸ்காரத்தை வச்சுட்டு இந்த பெரியவர் சொல்றார். அந்த குழந்தைக்கு அது தெரியாது, அனுபவம் இல்லை. ஆனா சரி ஏதோ ஒண்ணு நடக்கும் அப்படிங்கிறத வச்சுட்டு வேண்டாதது நடக்கும்னு அப்படிதான் தெரிஞ்சுக்க முடியுமே தவிர பரோட்சமா தெரிஞ்சுக்க முடியும். அதுல இருந்து பூர்ணமா அஜ்ஞான நிவர்த்தி ஆகாது. நான் சொல்றது என்ன இப்போன்னு கேட்டா, ஒரு விஷயம் தெரியுமான்னு கேட்டா தெரியலேன்னு சொல்ல தெரியறது இல்லையா? தெரியலேன்னு நீங்க சொல்லணுமானால் தெரியலேன்னு தெரிஞ்சாம நீங்க எப்படி சொல்ல முடியும்? ஒரு விஷயம் எனக்கு நல்லா தெரியும்னு நீங்க சொல்லணும்னா தெரியுங்கிறது உங்களுக்கு தெரியணுமா வேண்டாமா? உங்களுக்கே தெரியாம உங்களால பேசவே முடியாது. தெரிஞ்சதான் பேசலாம்.
அதை ஒத்துக்கிறீங்களா? தெரிஞ்சுதானே பேசணும், தெரியாத எப்படி பேச முடியும்? அர்த்தம் புத்தா சப்த ரச்சனா, முதல்ல விஷயம் தெரியும், அப்புறம் அதை வாயால நீங்க பேசுவீங்க. அப்போ இந்த விஷயம் தெரியலேன்னு சொன்னால், தெரியலேங்கிறது தெரிஞ்சுக்கணுமே, உனக்கு தெரிஞ்சுட்டு இருந்தா தானே உங்களால பேச முடியும் இல்லையா? தெரிஞ்சிருந்தா தான் உங்களால அதை பேச முடியும். அப்ப தெரியலையேங்கிறது எப்படி தெரிஞ்சுது? நீங்க எந்த பிரமாணத்தால தெரிஞ்சுட்டு, கண்ணால பார்த்து தெரிஞ்சுட்டீங்களா? தெரியலேங்கிறத வெளியில இருக்கிற விஷயத்த நீங்க கண்ணால தெரிஞ்சுட்டேன், எப்படி தெரிஞ்சுதுன்னு கேட்டா ஒரு பிரமாணத்தை காமிச்சு விடுவேன், இப்படிதான் தெரிஞ்சேன், பார்த்தேன் தெரிஞ்சுது, கேட்டேன் தெரிஞ்சுது, அவர் சொன்னார் தெரிஞ்சுது அப்படின்னு. இந்த விஷயம் உங்களுக்கு தெரியலேன்னு எப்படி தெரிஞ்சுது? இதுவும் கேள்வி இருக்கா இல்லையா? நீங்க தெரியலேன்னு சொல்றீங்களே, அது எப்படி உங்களுக்கு தெரிஞ்சது தெரியலேங்கிறது அப்படின்னு கேட்டா, நீங்க ஒரு பிரமாணத்தையும் காமிக்க முடியாது. பிரமாணம் காமிக்க முடியாது, ஆனா சொல்றது சத்தியம், அப்படிதானே? தெரியலேன்னு சொல்றது சத்தியம், தெரியலதான், அது தெரிஞ்சிருக்கு. எப்படி தெரியுதுன்னா, அதுக்கு நீங்க எந்த ஞானத்தை சொல்றீங்களோ அது பிரமாணத்தினால உற்பத்தி ஆகக்கூடிய ஞானம் இல்லை, அது நித்தியமான ஞானம், அஜ்ஞானத்துக்கு சாட்சி. இதுதான் சாட்சி ஞானம் சொல்றோம். ஆக பிரமாணத்தை கொண்டு நீங்க எந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிறீங்களோ அது ஒண்ணுதான் ஞானம்ங்கிறது இல்லை. இதை தவிர்த்தும் ஒரு நித்தியமான ஞானம் இருக்கு. இன்னும் கேட்க போனா அதுதான் ஞானம். பிரமாண வியாபாரத்தினால வருது வெறும் விருத்தி. அந்த விருத்தியோட அந்த ஞானம் சேர்றதுனால உங்களுக்கு பிரமாணம் உங்களுக்கு ஞானத்தை உண்டு பண்ணி கொடுத்த மாதிரி தோன்றும். வாஸ்தவத்துல பிரமாணம் ஞானத்தை உண்டு பண்ணல, அதுக்கு உபாதியா இருக்கக்கூடிய விருத்தியை உண்டு பண்ணி இருக்கு. ஞானம் எப்போதும் நித்தியமாவே இருந்துருக்கு. இது சித்தாந்தம். தச்ச அஜ்ஞான சாதகத்வா ஸ்வரூபத்தோ ந அஜ்ஞான நிவர்த்தகம், விருத்தியுபரக்தம் தோ அஜ்ஞான நிவர்த்தகம். அதே சாட்சி சைத்தன்யம், சைத்தன்யமானது விருத்தி சேர்ந்து நொடுத்துன்னு சொன்னா அஜ்ஞானத்தை நிவர்த்தி பண்றோம். இது ந விருத்தேகே அனுபயோகா. அதனால விருத்திக்கு பிரயோஜனம் இருக்கு. விருத்தி கலந்துதான், விருத்தி சேர்ந்தாதான் அந்த நித்திய ஞானம் அஜ்ஞானத்தை நிவர்த்தி பண்ண முடியும். அதுக்காக விருத்தி தேவை. ததாச்ச சர்வ அஜ்ஞான சாதகே சாட்சி சைத்தன்யே தஸ்மின் கடாதேர் அத்தியாசா இது நகாபி அனுபபத்தி. அதனால சர்வ அஜ்ஞானம், அஜ்ஞானம் மாத்திரம் இல்லை, அஜ்ஞானம் ஞானம் எல்லாத்தையும் எடுக்க வேண்டியதான். இதை எல்லாத்துக்கும் சாதகமாக இருக்கக்கூடிய அந்த சாட்சி சைத்தன்யம் இருக்கு. இந்த சாட்சி சைத்தன்யம் தான் ஞானம். அதுல தான் சர்வ விஷயத்துக்கும் அத்தியாசம் நான் சொல்றேன். அப்பப்போ உண்டாகக்கூடிய அந்த விருத்தியில அத்தியாசம்னு நினைக்கப்படாது. இந்த சாட்சி சைத்தன்யம் தான் விருத்தியோட சேர்ந்தும் இருக்குங்கிறதுனால சம்பந்தத்தை கேட்கும் போது அத்தியஸ்த அதிஷ்டான பாவ சம்பந்தம்னு சொல்றேன். அதனால எந்த அனுபபத்தியும் இல்லை. தஸ்மின் घटादेर अध्यास इति न कापि अनुपपत्ति तदुक्तम சுரேஸ்வராச்சாரியை. இந்த விஷயத்துக்கு சுரேஸ்வராச்சாரியுடைய வார்த்திகத்தை எடுத்தார். சொல்லிட்டுமா? அடுத்த